ஈரானுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டு படைகள் தீவிரப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஈரானும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைத்தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வராங்க. இந்நிலையில ஈரான் தன்னோட ஏவுகணை தொழில்நுட்பத்துல ஒரு புதிய மைல்கல்லா டான்சிங் மிசைல் என்று அழைக்கப்படுற செஜில் 2 ஏவுகணைய முதல் முறையா இஸ்ரேல் மீது ஏவியிருக்காங்க. செஜில் 2 எனும் ஏவுகணைய திரவ எரிபொருளுக்கு பதிலா திட எரிபொருளை பயன்படுத்துறாங்க. இதனால இத சில நிமிடங்கள்ல ஏவ தயார் செய்துவிட முடியும். இது எதிரி நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க நேரம் இல்லாம தாக்குதல் நடத்த உதவுது. ஈரான்ல இருந்து ஏவினா இது இஸ்ரேல், எகிப்து மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவோட பல பகுதிகளை துல்லியமா தாக்கும் வல்லமை கொண்டது. இந்த ஏவுகணை வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது எதிரி நாட்டு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை ஏமாற்றுவதற்காக தன்னோட பாதையை மாற்றிக்கொண்டே செல்லும் திறனை கொண்டிருக்காம். இதோட வேகமும் கணிக்க முடியாத திசை மாற்றமும் வானில் ஒரு நடனம் போல தெரியறதுனால டான்சிங் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படுதான். இந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவது இஸ்ரேலோட ஆரோ அல்லது அமெரிக்காவோட பேட்ரியாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாம். செஜில் ஏவுகணையில இருக்க மற்றொரு ஆபத்து கிளஸ்டர் குண்டுகள். ஒரு ஏவுகணை வானில் வரும்போது பல 100 சிறிய குண்டுகளா பிரிஞ்சு சிதறும்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல ஒரு பெரிய பரப்பளவு, உதாரணமா ஒரு முழு தெரு அல்லது ராணுவ தளம், இதெல்லாம் தீக்கிரையாயிருக்காம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல பண்ண முடியும்னு சொல்றாங்க. துபாயில அமைஞ்சிருக்க உலகோட மிகப்பெரிய பரபரப்பான சர்வதேச விமான நிலையத்தின் அருகே நடந்த இச்சம்பவத்துல யாருக்கும் காயமெல்லாம் ஏற்படல. துபாய் அதிகாரிகள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. தீயை அணைக்க துபாய் அரசு உடனடியா நடவடிக்கை எடுத்து வராங்களாம். துபாய் விமான நிலைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதால ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்காம். துபாய் விமான நிலையத்துக்கு அருகில் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்ததா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.